Hi, welcome to your sister Prita YouTube channel. So, இன்னைக்கு எனக்கு online classல live presentation. So, before that, I'm going to do face pack and then preparations for the presentation and then minimalist makeup for ஆன்லைனுக்கு. ஏன்னா ஆன்லைனுக்கு நீங்கள் ஓவராக மேக்கப் போட்டால் அந்த லைட்டிங் அந்த கேமராவுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ ஐ ஆல்வேஸ் கோ வித் மினிமலிஸ்ட் மேக்கப். ஸோ ஐ வில் ஷேர் வித் யூ டுடே அண்ட் தென் தட்ஸ் இட். only 3 routines for the evening. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து எப்படின்னா ரிவிஷன் மாதிரி கோ த்ரூ பண்ணுறது. ஸோ as well as you all know எனக்கு கொரோனா சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. பட் மேக் ஷூர் யூ guys subscribe. ஓகே, தட்ஸ் நோ மேட்டர் now. நான் ஆன்லைன் ஸ்டூடெண்ட். நான் ஆன்லைனில் படிக்கிறதுனால எனக்கு சம்டைம்ஸ் லைவ் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி ப்ரீ ரெக்கார்டிங் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா அந்த கேன்வாஸ் லைட்லேயே நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணி அந்த லிங்க் அப்லோட் பண்ணால் போகிறோம். MP4 லெக்சரர்ஸ் பார்த்துருவாங்க. ஆனால் சில லெக்சரர்ஸ் எப்படின்னா லைவ் கிளாஸ் டைம் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு லைவ் ப்ரெசன்டேஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஈவினிங் routine. ஸோ ஹாய், ஐம் பேக் அகெயின். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நான் வந்து 7 days சேலஞ்ச் வித் த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். இந்த இன்க்ரீடியன்ஸை பற்றி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். நான் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ நைட் வந்து நோ ஸ்கின்க்கு, ஈவன் மார்னிங் நான் சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நைட்டுக்கு காலையிலேக்கும் நான் இதிலே தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஸோ 7 days என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அந்த கமிங் அப் வ்ளாகில் போடுறேன். ஸோ இந்த வ்ளாக்கு அடுத்து வர வ்ளாக் தான் அது. ஸோ மேக் ஷூர் யூ கைஸ் subscribe. Nothing wrong subscribing a new YouTuber. And then இது வந்து பீட்ரூட் மாஸ்க். நான் வந்து பீட்ரூட் பவுடர் ஆல்ரெடி ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் கோ வித் கட். ஏன்னா ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் வந்து இந்த பவுடர் மாதிரி தான் நான் பாய்க்கிறதுனால ஓகே நான் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணால் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ ஐ கோ வித் கட் அண்ட் தென் பீட்ரூட் பவுடர். ஸோ இதே இந்த 7 days ஃபேஸ் வாஷ் இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? மேக் ஷூர் யூ கைஸ் வாட்ச் த ஷார்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஷார்ட் அப்லோட் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். அப்ளை பண்ணியாச்சு. 15 to 20 minutes விட்டுட்டு நான் வந்து குளிச்சிட போகிறேன். ஸோ பாய். ஸோ ஹாய், ஐம் பேக். ஸோ நான் வந்து லாங் ஸ்லீவ் ஃபார்மல் ஷர்ட் தேடினேன். ஆனால் நான் எங்கே வச்சேன்னு தெரியல. ரொம்ப நேரம் தேடினேன், கிடைக்கல. ஸோ அதனால் இந்த டிஷர்ட் தான் போடுறேன். அண்ட் ஆல்சோ பேண்ட் வந்து நான் யூஸ்வலாகவே ப்ரெசன்டேஷன் வந்து ஆஃப்லாம் தெரியும். ஆனால் பரவாயில்ல, நான் லாங் பேண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் லைவ் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் ஒரு நர்வஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த global base serum மாதிரி. I already apply on my skin and then I just go with the powder. இதில் இருக்கிற பவுடர் தப்பா அன்றைக்கி உளுந்து உடஞ்சி முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இந்த பவுடரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐ நாட் கோயிங் டு வேர் எனி ப்ளஷ். ஏன்னா ப்ளஷ் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்னா ஸ்கின் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் கேமராவில் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது. ஏற்கனவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த தடவை ஜஸ்ட் லூஸ் பவுடர் and then I go with eyeshadow like that. Very simple. இன்றைக்கி ஒரு மத்தியானம் 3 o'clock கிட்ட தான் தலை குளிச்சது எல்லாமே. ஆனால் என் முடி வந்து இப்போ இருக்கும் காயில் அது ஒரு மாதிரியாகவே ட்ராயாக. அண்ட் ஆல்சோ கேர்ள் ஜெல் போட்டு தான் அழகாக இருக்கும். இன்றைக்கி ஏன் தெரியல, முடி ரொம்ப ட்ராயாக இருக்குது. I'm so stressed about my hair, so I just go with the ponytail. And நீங்கள் காலர் ஏதாவது போட்டிங்கன்னா பன் இல்லை ponytail தான் அழகாக இருக்கும். நீங்கள் முடியை வந்து லூஸ் ஹேராக விற்றா அது பார்க்க நல்லா இருக்காது ஆக்சுவலி. இப்போ ஹை ஷேடோ. ஸோ இந்த புக்கு மாதிரி இருக்க ஹை ஷேடோ பேலட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ஷார்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன். பார்க்கலன்னா போய் பார்க்கலாம். கெட்டிங் ரெடி வீடியோஸ். ஸோ ஐ கோ வித் சம்திங் லைக் லைட் ஷேட். ஸோ அதுக்கு மேலே வந்து எந்த கலர் அடித்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்க ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் ஐம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்லை ஐம் நாட் ப்ரோ இன் மேக்கப் இல்லை, வெரி பேசிக் தான். ஸோ நான் ஐஷேடோ கண்ணாடி பார்த்து அப்ளை பண்ணால் தான் எனக்கு வந்து அது அழகாக வரும். ஸோ கெட் பேக் டு யூ லேட்டர். ஸோ ஹாய் கைஸ், என்ன ஆச்சுன்னா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோடய கேமரா வந்து என்ன சொல்லிச்சு, மெமரி ஃபுல் சொல்லுது. அது ஒர்க் ஆகல, பிளிங்க் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸோ நர்வஸ். அதில் ஒரு 20 minutes போச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பரேஷன் கூட பண்ணலை. இன்னும் 5 minutes கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போது ஜஸ்ட் நான் கோ த்ரூ பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ ஐ வில் ஆட் ஆன் த ப்ரெசன்டேஷன் கிளிப் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சா. ஸோ
Keep watching. Thank you. ஸோ ப்ரெசன்டேஷன் இஸ் ஓவர். நான் அவுட்ஃபிட்டும் மாற்றிட்டேன் என்னோடய பிஜேஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். as well you know again நான் ரிமைண்ட் பண்ணுறேன், 7 days சேலஞ்ச், நாட் யூஸிங் எனி கெமிக்கல் ஃபேஸ் வாஷ், ஜஸ்ட் அ நேச்சுரல் ஃபேஸ் வாஷ். நானே பண்ண அந்த பவுடர்ஸ். மேக் ஷூர் யூ கைஸ் வாட்ச் த ஷார்ட். ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் போத்திருக்கேன்னு பார்க்க. ஸோ சாரி, ஷேக் ஆகுது கேமரா கொஞ்ச நேரம். அதனால் நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஆயில் கிளீன்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு தான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். அண்ட் 7 days முடித்த பிறகு என் ஃபேஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் காத்துறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலி நான் மேக்கப்பையும் வந்து வீடியோ எடுத்துருந்தேன். திடீர்னு ஏன் தெரியல, என் கேமரா தத்துற ஒர்க்கே ஆகலை. அவள் ஸோ பேனிக். அண்ட் தென் ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது கோ த்ரூ பண்ணோம். அதில் நர்வஸ் ஆகி குடுன்னு ஓடி ப்ரெசன்டேஷன் எப்படி முடிச்சுட்டேன். ஸோ பிஃபோர் கிளிப்பில் நான் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு நான் காத்திருப்பேன். ஸோ ஆஃப்டர் ப்ரெசன்டேஷன் ஐ இமீடியட்லி சேஞ்ச் டு மை பிஜேஸ். ஏன்னா என் ஸ்டடி ரூமில் வந்து ஹேக்கோன் இல்லை. அண்ட் ஆல்சோ ஃபேன் வந்து ரொம்ப சத்தம் போடும். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த சத்தம் ஒரு பக்கம், ஏக்கோன் இல்லை, ஒரே வெயிலா இப்போ வெயில் இல்லை அஃப்கோர்ஸ். ஆனால் அந்த சூடு இருக்குல்ல, காலையில் இருந்த வெயிலுக்கு இன்னும் அந்த ரூமே ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரே தலைவலி வந்துருச்சு அந்த ஃபேன் சத்தம் எல்லாமே. ரீசெண்டாக தான் ஃபேன் மாற்றினாங்க. எதோ வாய் அதுவும் சத்தம் போடுது. இட்ஸ் லைக் ஹெலிகாப்டர். இந்த ஆயில் வந்து இது வந்து ஆயில் கிளீன்சிங் வச்சுருக்கேன். ஆனால் அது முடிய போகுது. ஸோ கொஞ்சம் இருக்குது, அதை ஹெவி மேக்கப் பண்ணி வெளியே போனால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். இந்த ஆயில் வந்து கேரட் ஆயில் நானே ஹோம் மேக் பண்ணது. ஷார்ட்ஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதை பற்றி நான் ஷார்ட் போத்திருக்கேன், என்ன இன்க்ரீடியன்ஸ் போத்திருக்கேன்னு. கோ அண்ட் வாட்ச் இட். So now I'm going to wash my face. So this is day 3. நான் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆக்சுவலி விடுவேன். அண்ட் தென் ஆஃப்டர் தேட் ஐ ஜஸ்ட் ரின்ஸ் அப் வித் வாட்டர். ஈவன் நம்ம வந்து சொல்லுவாங்க மேக்கப்லாம் பண்ணால் ப்ராப்பர் கிளீன்சர் தான் பண்ணணும். பட் ஐ பிலீவ் நான் ஆல்ரெடி போட்ட ஆயில் வந்து என் மேக்கப்பில் எடுத்துருக்கோன்னு. அண்ட் லேட்டர் டிஷ்யூ வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் திஸ் ஒன் ஆல்சோ கண்ணு மேலே ஐஷேடோ வேறு இருக்குது. பட் அப்ளை ஆயில். ஸோ லேட்டர் நான் வந்து டிஷ்யூ வச்சு மேக்கப் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். நவ் ஐ கட். ஸோ ஐ ரிமூவ் மை மேக்கப் வெரி நேச்சுரலி. ஸோ இப்போ பார்ப்போம். ஓகே, மேக்கப் எதுவும் வரல. நான் திரும்ப அந்த ஃபேஸ் வாஷ் நான் அப்ளை பண்ண பிறகு மாஸ்க் மாதிரி நான் போட்டேன்னா அது மேலே ஆயில் போட்டு திரும்ப ஐஷேடோ வந்து க்ளீன்ஸ் பண்ணி எடுத்தேன். பட் மை ஸ்கின் பீட் ரெட்டாக இருக்குது கண்ணாடியில். ஆனால் கேமராவில் அப்படி தெரிய மாட்டேங்குது. ஸோ மேக்கப் வரல. ஸோ நோ மேக்கப். கேன் யூ see? ஆனால் அந்த லிப் பாம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக, நீங்கள் ஃபேஸ் வாஷ் லிப்பையும் சேர்த்து வாஷ் பண்ணால் கூட லேட்ஸாக அந்த திண்டது இருக்கும் லிப்பில். ஸோ யூ கைஸ் நோ அபவுட் ஃபேஸ் மசாஜ். நான் இப்போ ஃபேஸ் மசாஜ் பண்ணுவேன். லிம்பெத்திக் ட்ரைனேஜ் சொல்லுவாங்க. இங்கே இப்படி வச்சு பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற உங்கள் ஸ்கின் இல்லை, உங்கள் முகத்தில் இருக்கிற கொழுப்பு கூட ட்ரெயின் ஆகுமா, கரையுமா. ஸோ இது வந்து நான் ரொம்ப ஒரு 2020 ஐ டூவிங் ஃபேஸ் மசாஜ். திஸ் இஸ் லிம்பெத்திக் ட்ரைனேஜ் வந்து ஒரு 1 year தான் பண்ணுறேன். ஆனால் என் ஃபேஸ் நிறையாவே ஷேப் மாறி இருக்குது. ஸோ ஐ வில் ஆட் மை டீனேஜர் ஃபீச்சர். இந்த ஃபோட்டோவில் நான் வந்து 17 years இருக்கும் போது, இப்போ ஐம் 23. 18 yearsல ஐ வாஸ் 18 years old when I was start ஃபேஸ் மசாஜ். ஆனால் என் ஸ்கின் எவ்வளோ ஷேப் மாறி இருக்குது. ஈவன் உங்களுக்கு தெரியும், என் நோஸ் கூட இப்படி இருக்கும். அந்த ஃபோட்டோ நீங்கள் கவனிச்சா தெரியும். ஆனால் இப்போ எவ்வளோ நோஸ் கூட நல்லா ஷேப் நேராக வந்துருக்கு பிகாஸ் ஆஃப் த ஃபேஸ் மசாஜ். ஃபேஸ் மசாஜ்னால உங்கள் ஃபேஸ் ஒரு ஃபீச்சரே எவ்வளோ அழகாக மாறும். ஆனால் நீங்கள் சரியாக கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். ஸ்மைல் லைன் கூட இம்ப்ரூவ் ஆகும். ஐ மீன் லெஸ் விசிபிள் ஆகும். இன்விசிபிளாக ஆகாது ஆக்சுவலி. ஆனால் எவ்வளோ குறையும்.
massage every morning பண்ணுவேன். So after I brush my teeth, I immediately do face massage. அது வந்து நான் எப்பயும் லைக் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். அது ரொம்ப வந்து ஒன் ஆஃப் என் ரொட்டீனில் ஃபிக்ஸ் ரொட்டீனில் ஒன் ஆஃப் தட். ஸோ ஃபேஸ் மசாஜ் உங்களுக்கு தெரியணுமா நிறைய அதை பற்றி let me know on the comment box. Talk to me like talking to your sister. I'm there for you. So I will give you tips. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். எந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும் இல்லை எந்த DIY ட்ரை பண்ணணும் let me know on the comment box. 7 days challenge பண்ணலாம். I'm using like I washing my face only with honey like that. So let me know in the comment box. Just talk to me like a friend. And then ஸோ அது நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ஏன் ஃபேஸ் மசாஜ்னால உங்கள் ஸ்கின் கூட க்ளோ ஆகும், ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் ஆகும் முகத்தில். ஸோ சில பேருக்கு வந்து உடம்பு இழைச்சிடும், ஆனால் முகம் வந்து பஃபியாக தான் இருக்கும். அவங்களுக்கு கூட ட்ரை பண்ணலாம். குவாஷுவா இல்லை ஃபேஸ் மசாஜ் டூல் இருந்தால் தான் ஃபேஸில் டிஃப்ரெண்ட் தெரியும்னு இல்லை. ஜஸ்ட் யூஸிங் யோர் ஹேண்ட் massage your face, you can see many different. But consistency is key. நீங்கள் விடாமல் give up பண்ணாமல் பண்ணணும். So guys, that's it the vlog for today in my evening routine. So no skincare, அதனால நான் skincare பண்ணல. So I'm going to have my dinner. அது யூஸ்வலாகவே சீக்கிரம் சாப்பிட்டுருவோம் ஒரு 8 o'clock-குள்ளே. பட் டுடே எனக்கு ப்ரெசன்டேஷனே 8:30 எனக்கு நர்வஸாக இருந்துச்சு, சாப்பிடவே தோணலை. So that's it my vlog for today. I hope you guys like my video. Make sure to subscribe, like, comment to my channel. Bye. Subscribe to my channel.